Hi friends, welcome to our channel. Today நம்ம கீரை கூட்டு பார்க்க போறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி 1, பூண்டு 2, கொத்தமல்லி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு நம்ம குக்கரில் வந்து பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். நான் 1/4 டம்ளர் எடுத்துருக்கேன். 1/4 டம்ளர் பாசிப்பருப்புக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு வந்து 3 மிளகு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் காரமாக இருக்கிறதுனால. அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை மூடிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு 8 விசில் வச்சோன்னா பருப்பு சூப்பராக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருகப்பில்லை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கீரை, அதை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம தனியாக வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா குக்கரில் பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அதை வந்து இந்த வதக்குன கீரையோடு நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீரை நல்லா வேகணும். 10 மினிட்ஸ் கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், சுவையான கீரை கூட்டு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.